ஒன்றும் இல்லை, ஆண்களுக்கு எப்பவுமே எதை பற்றி கவலை இல்லை சார், நகைச்சுவை உணர்வு அதிகம். இந்த சுனிதா வில்லியம்ஸு விண்வெளிக்கு போனாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 9 மாதம் மாட்டிக்கினாங்க. போய் இன்னொரு விண்வெளி கலவை எடுத்துன்னு வர்றதுக்குள்ளே அந்த கடைசி டைமில் எதில் பாரு அவங்கள பற்றி தான் பேசுவான். சுனிதா வில்லியம்ஸ் ஐஸ்கிரீம் சாப்பிடுகிறார், டாய்லெட்டு போகிறது காமிச்சா சார். இன்னொன்று ஒரு விஷயம் தெரியுமா, அவங்க கூட போனது வில்மோர்னு ஒரு ஆம்பளை கூட போனாரு. அவனை பற்றி ஒருத்தரும் சொல்லு. அவனும் அதே 9 மாதம் கஷ்டப்பட்டான். ஆனால் அவன் மனுஷன் கூடவே சிரிச்சா மாதிரியே நின்று இருந்தான். எது ஒன்றா எழுதிக்கோ சுனிதா வில்லியம்ஸை பற்றி. அவன் இல்லை, சரித்திரத்தில் அவன் பேரும் இருக்கு. அப்படிதான் சார். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஹனிமூனுக்கு போகிறாங்க. இந்த டிவிக்காரனுங்க சும்மா இருக்க மாட்டானுங்க. ஹனிமூனுக்கு போகிறவனுங்கிட்ட போய் பேட்டி எடுப்பான். பேட்டி எடுக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான், லேடிஸ் கிட்ட தான் கேள்வி கேட்பான். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு வேணும்? எல்லா பொண்ணுங்களும் பார்த்துக்கிட்டீங்களா, விஜய், அஜித், கார்த்திக், சூர்யா. ஒன்று கூட எங்கள் ஹஸ்பண்டுன்னு சொல்லவே சொல்லாது. ஆனால் இவனும் கண்டுக்க மாட்டான். ஏன்னா இவனுக்கு தெரியும் நம்ம அந்த லெவலில் இல்லைன்னு. சண்டை போக முடியுமா? நீ எப்படி அஜித்துன்னு சொல்லுவ? சாப்பாடு நான் தானே போட போகிறேன். அவனுக்கு தெரியும் ஏதோ பெருந்தன்மையாக நம்மக்கிட்ட ஒய்ஃபாக இருக்குது, மரியாதையை காப்பாற்றினோம். அவன் சும்மா பக்கத்தில் அப்படியே ஒட்டி நிற்பான் சார், ஏன்னா ஃப்ரேம்லையாவது வர்றோமேன்னு. அந்த மாதிரி தாங்க எல்லாமே அப்படிதான். ஏன் ஒரு லவ் பண்ணவனை போய் கேட்டாங்க, லவ் பண்ணதுலேயே என்ன கிறுக்கு தானே நீ பண்ணேன்னு. அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் சார் நான். எல்லாமே அப்படிதான் சார். அட பையன் போய் பொண்ணு பார்க்க போகிறான் அப்பா அம்மாவோட. ஒரு 10 லட்ச ரூபா டவுரி கொடுத்தா நல்லா இருக்கும்னா, அந்த பொண்ணுக்கு அப்பாவுக்கு கோவம் வந்துச்சு. பொண்ணும் கொடுத்து 10 லட்சமா? பையன் சொன்னான், வேணா பொண்ணு வச்சுக்கோங்க சார், 10 லட்சம் கொடுத்துருங்க. நீ அதுக்காக தான் இதை தள்ளின்னு போகிறேன். எல்லாமே சார் உண்மையிலே சில பேருக்கு நகைச்சுவை உணர்வு உள்ளே இருக்கும் சார், இல்லைனாலும் வர வச்சுப்பான். அது ஆம்பளையால் தான் முடியும். இந்த எங்கள் பாரு நம்ம இந்தியாவுடைய ஸ்பீக்கர் தெரியல, ஓம் பிர்லா, பார்த்துக்கிறீங்களா? அவர் வீட்டில் ட்ரெஸ் பண்ணும்போதே, கோட்டுக்கு போடும்போதே சிரிஞ்ச மூஞ்சி ஒன்று வச்சுப்பார், சிரிச்சா மாதிரியே. உள்ளே போய் உட்கார்ந்தவுடனே அவ்வளோ பிபி வரும் அவருக்கு. ஏன்னா 500 பேர் எல்லாம் மலைமுழுங்கி மகாதேவன். பைட்டோ 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 அவ்வளோ பிபி வரும் சார். இல்லை அவனும் மனுஷன் தானே, நாள் ஃபுல்லாக அவனு கூட தொல்லை. திருப்பி கத்துவானுங்க பைட்டோ பைட்டோன்னு. ரொம்ப பிபி ஆகி உச்சத்துக்கு போகிறது அவருக்கு தெரியும், மூளை வெடிக்க போகுதுன்னு. ஒத்தி வச்சிருவார். ஒத்தி வச்சுட்டு போய் 3 மாத்திரை போட்டுன்னு வந்து திருப்பியும் பைட்டோ பைட்டோ. அந்த உணர்வு, நகைச்சுவை உணர்வு எப்போவுமே ஆண்களுக்கு அதிகம். அதான்